அப்படி என்ன தலவாழையில ஒரு பருக்கு கூட இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? வீடியோக்குள்ள போற முன்னாடி ஒரு ஃபாலோவ தட்டி வைங்க. இது வந்து சூர மீன் குழம்பு தான் வச்சிருந்தோம். ஒரு நார்மல் ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அடுத்து தேங்காய், அடுத்து புளி, 1 ஸ்பூனு வத்தல் பொடி, அதுக்கேத்த மாரி டபுள் ஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடியிலேயே சீரக பொடியும், வெந்தய பொடியும் கலந்திருக்கும். அடுத்து புளி ஆட் பண்ணிட்டு நல்லா மசிய அரைச்சுக்கங்க. அடுத்து வெட்டி வச்ச சூர மீன் துண்டுகள், அதோட முள்ளு, எலும்புலாம் இருந்தாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்ச மசாலாவ அதில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் புளித்தண்ணி நெறைய ஆட் பண்ணிக்கங்க. இது கூட வந்து தக்காளி, மிளகா, கருவேப்பிலை, நீங்க முருங்கைக்காய், மாங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் சுவைய கூட்டி குடுக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, இது வந்து கறி கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அடுப்புல வச்சு சூடு பண்ண தொடங்கிருங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வைங்க. அது கொதிக்க தொடங்குன அப்புறம் லோ ஃப்ளேம்ல வைங்க. அப்படியே கறி வந்து கொதிக்க தொடங்கிரும். நல்லா மசிய வரும். அந்த டைம்ல வந்து உப்பு போட்டுக்கிட்டு, உப்போட அளவு வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. எங்களோட டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. அப்படியே வாழை இலையில நாங்க பொரிச்ச மீன் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சொர்க்கத்தை நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். இந்த மாரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வைங்க. தேங்க் யூ.